அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்திய வசனம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலும் நாம் கிறிஸ்துவின் பாடுகளை அதிகமாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பாடுகளிலே சிகரமானது அவருடைய. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் கொலோசை நிருபத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். கள்ள போதனைகளும் கள்ள போதகர்களும் அதை சபையை அழிக்க முற்படும் பொழுது பவுல் இந்த நிருபத்தை திறப்பின் வாசலில் நிற்கும் ஒரு நிருபமாக, சபையை தப்புவிக்கும் ஒரு நிருபமாக எழுதினான். அதிலே 3ஆம் அதிகாரத்திலே அந்த முதல் வசனத்திலே பவுல் சபையாரை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறான். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், சபையாரை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். நாம் எப்பொழுது கிறிஸ்துவுடனே கூட எழும்புகிறோம்? நாம் கடைசி நாளில் அவர் வந்து நம்மை எழுப்பும்போது நாம் அவரோடே கூட எழுந்து இருப்போம். ஆனால் அப்படி எழுந்தவர்களுக்கு பவுல் பூமியில் உள்ளவைகளை நாடாதிருங்கள் என்று சொல்வது அர்த்தமற்றது. ஏனென்றால் அவர்கள் மரித்து உயிர்த்து பரலோகத்திற்கு போகிறார்கள். அவர்களை பார்த்து பூமியில் உள்ளதை நாடாதே என்று சொல்வது அர்த்தமற்றது. ஆகவே பவுல் மரித்து உயிர்த்தெழுதுகிறதை சொல்லாமல் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதையே அவன் சொல்லுகிறான். ஆகையால் தான் கிறிஸ்துவுடனே நீங்கள் எழுந்தது உண்டானால், இது ஞான ஸ்நானத்தில் நடக்கும் ஒன்று. அவரோட கூட ஞான ஸ்நானத்தில் நாம் இயேசுவோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம். தண்ணீரில் மூழ்குவதற்கு அது ஒப்பனை, அதிலிருந்து எழும்புவது உயிர்த்தெழுவதற்கு அடையாளம். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அதைத்தான் பவுல் சொல்லுகிறான். நீங்கள் பாவத்திற்கு மரித்து ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்துவோடு வாழும்படி புது சிருஷ்டியாய் எழுந்தது உண்டானால். அதற்கு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். பழைய மனுஷன் மரித்து புது சிருஷ்டியாக நீங்கள் மாறினது உண்டானால், மாம்ச மனுஷன் மரித்து ஆவிக்குரிய மனுஷனாக நீங்கள் எழுந்தது உண்டானால், பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால், ரட்சிக்கப்பட்டு நரகத்திற்கு விலகி பரலோகத்திற்கு பாத்திரராக நீங்கள் எழுந்தது உண்டானால், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு
நீங்கள் உங்களை அர்ப்பணித்தது உண்டானால், இதையெல்லாம் சேர்த்து நினைத்துதான் பவுல் என்ன சொல்கிறான் என்றால், கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால். நீங்கள் ஒரு புது அனுபவத்திற்குள் வந்திருக்கிறீர்கள், ஒரு புது பலன் பெற்றிருக்கிறீர்கள், கிறிஸ்துவோடு இணைந்து விட்டீர்கள். ஆகவே கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் பரலோகத்தில் உள்ளவைகளை நாடுங்கள், பூலோகத்தில் உள்ளவைகளை நாடாதிருங்கள். உங்கள் இருதயம் பரலோகத்தில் உள்ளவைகளை வாஞ்சிக்கட்டும், பூலோகத்தில் உள்ளவைகளை இச்சியாதிருங்கள் என்று சொல்லுகிறான். பரலோகத்தில் என்ன இருக்கிறது? பரலோகத்திலே நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் அவர்களோடு வாழுகிறார். We live with Christ. அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆகவே பரலோகத்தில் அவரோடு வாழ்வதைத்தான் நான் நாட வேண்டும். பரலோக வாழ்வை பூமியிலேயே அனுபவிக்க நான் இயேசுவோடு வாழ வேண்டும். அதாவது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வதுதான் அவருக்குள் நான் வாழ்வதும் அவரோடு நான் வாழ்வதும் ஆகும். அதை நாட வேண்டும். அந்த இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். தாவீதிடத்திலே நீ பரலோகத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், அவன் 73ஆம் சங்கீதத்திலே 23ஆம் வசனத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை வாசிக்கிறேன், நன்றாக கவனித்து கேளுங்கள். தாவீது ஏன் பரலோகத்திற்கு போக விரும்புகிறான்? ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். தாவீது பரலோகத்திற்கு போவதற்கு அவனுக்கு உள்ள காரணம் என்ன? எப்பொழுதும் தேவனோடு இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த 23ஆம் சங்கீதத்திலே தாவீது தன் விருப்பத்தை சொல்லுவான். நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன். அவரோடு இருக்கிறதைத்தான் அவன் விரும்பினான். ஆகவேதான் இந்த சங்கீதத்தில் சொல்லுவான், 73ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் இருந்து, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். யூ ஆர் கைடிங் மீ. நான் அங்கெங்க போயிடாதபடி என்னை தடுத்து பிடித்து பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிறீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? அவன் சொல்கிறான், நான் பரலோகத்துக்கு வரேன்னா நீர் அங்கே இருக்கிறீர், உம்மோடு இருக்கணும், அதுக்குத்தான் நான் பரலோகம் வரணும் என்று அவன் சொல்லுகிறான். அவனுக்கு கிரீடமோ அங்கியோ மோதிரமோ மேன்மைகளோ அது ஒன்றும் வேண்டாம். நான் இயேசுவோடு இருந்தால் போதுன்றான். அதனால தான் தாவீத ஆண்டவர் என் இருதயத்திற்கு உகந்தவன் என்றார். நமக்குள்ளும் இந்த எண்ணம் இருக்கும் என்றால் பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி இயேசு எனக்கு போதும் அப்படின்ற எண்ணம் எனக்கும் உங்களுக்கும் இருந்தால் நம்மையும் இயேசு என் இருதயத்திற்கு உகந்தவன் என்று சொல்லுவார். அவன் சொல்ல, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. இந்த பூமியில் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளும். பரலோகத்தில் உம்மை அல்லாமல்
எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. பெரிய ராஜா, சண்டையில் ஜெயிக்கணும், என் ராஜ்யம் பெருசாகணும், என் குடிகள் நல்லா இருக்கணும். அவனுக்கு வேண்டியதெல்லாம் நான் தேவனோடு இருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய வாஞ்சை. அதனால தான் மேலானவைகளை நாடுங்கள்னா இயேசுவோடு பரலோகத்தில் இருக்கிற அந்த பாக்கியத்தை நாடுங்கள் என்று அர்த்தம். அவன் அதுதான் சொல்றான். பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. கேன் யூ சே தட்? அதை உங்களால் சொல்ல முடியுமா? நாம் என்ன நினைக்கிறோம்? பூலோகத்தில் நான் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு, நான் இதையெல்லாம் வாஞ்சிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் நடக்கணும், இயேசு எனக்காக இதையெல்லாம் செய்து முடிக்கணும்னு ஏன் திட்டத்தை, ஏன் சித்தத்தை நிறைவேற்ற இயேசுவை நாடுகிறேன். இது முற்றிலும் மாம்சத்தின் கிரியை. பவுலைப் போல, ஆண்டவரே நான் இன்றைக்கு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்னு கேட்டாதான் நான் தேவனோடு வாழ்கிறேன். ஆகவே இந்த கொலோசையர் நிருபத்தில் பவுல் சொல்லுகிறது, நீங்கள் புது சிருஷ்டியாக மாறினது உண்டானால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இவைகளை அல்ல, பரலோகத்தில் கிறிஸ்து இருக்கிறாரே அந்த இடத்தில் உள்ள மேன்மையானவைகளை நாடுங்கள். பரலோகத்தில் நீங்கள் என்ன மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பரலோகத்தில் எப்பவும் ஆராதனையும் துதியும் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே ஆபிரகாம் துதித்து கொண்டிருப்பான், மோசே துதித்து கொண்டிருப்பான், யாக்கோபு துதித்து கொண்டிருப்பான். அங்கே எல்லா தீர்க்கதரிசிகளும் துதித்து கொண்டிருப்பார்கள். பவுல் துதித்து கொண்டிருப்பான், 12 சீஷர் பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாரும் துதித்து கொண்டிருப்பார்கள். அவர்களோடு நின்று நானும் நீங்களும் ஆராதிப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். இதைவிட பூமி உங்களுக்கு அதிகமாக எதை தர முடியும்? இட் cannot give. அதனால்தான் பவுல் அழுத்தி சொல்லுகிறான், பூமியில் பூலோகத்தில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அந்த எண்ணம் எப்போ வரும்னா, கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால், ரட்சிக்கப்பட்டால். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்டானால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்டானால், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது உண்டானால், நீங்கள் பரலோகத்தில் உள்ளவைகளை நாடுங்கள். சகோதரனே, எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பவுல் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறான். எழுந்தது உண்டானால், நான் கிறிஸ்துவுடனே வாழ்வது உண்மையானால், நான் அவர் இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுவேன். நான் இருக்கும் இந்த பாவ பூமியில் உள்ள சிற்றின்பத்தையோ எதையோ, பொருளாசையோ பெருமையையோ புகழையோ நாடமாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்வீர்களா? இன்னும் பாருங்கள், 4வது வசனத்திலே 3-4 வாசிக்கிறேன். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே
தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதனுடைய அர்த்தம் விளங்கி இருக்கிறதா? மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் உங்களுடையது. அது தேவனிடத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் என் ஜீவனை என் இஷ்டம் போல் நான் செலவழிக்கலாம், வாழலாம். இந்த நான் ஞான ஸ்நானம் பெற்று பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்தத்திற்குள் வாழ வாஞ்சிக்கும் பொழுது என் ஜீவன் கிறிஸ்துவுடனே மறைந்திருக்கிறது. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பெண் இருக்கிறாள். அவள் விலை உயர்ந்த வைர நகைகளை அணிந்து அவள் இந்த உலகத்தின் மக்களைப் போல் வசிக்கிறாள். ஒரு நாள் அவள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். அப்பொழுது அவள் சொல்லுகிறார், இந்த புறம்பான அலங்கரிப்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த வைர நகைகளை பேங்க்ல லாக்கருக்குள்ள வச்சிடுறார். வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த நகை உங்கள் ஜீவன் என்று எண்ணி பாருங்கள். அந்த நகை உங்களுடையதா, பேங்கினுடையதா? அது நிச்சயமா என்னுடையது. பேங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்போ வேணாலும் எடுக்கலாம், எப்போ வேணாலும் திரும்ப வைக்கலாம். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் மறைந்திருக்கிறது. வெளியே உள்ளவங்களுக்கு அந்த நகை தெரியாது. எனக்கும் கூட அந்த நகை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் பேங்க்கில் மறைந்து இருக்கு, லாக்கருக்குள்ள மறைந்து இருக்கிறது என்பது தெரியும். அப்படியே என் ஜீவனும் கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்றார். பாருங்கள், நீங்கள் மரித்தீர்கள், பாவத்திற்கு மரித்தீர்கள். உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடே கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அதுவரைக்கும் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த ஜீவனை விடுகிறதற்கு ஒரு மனிதனுக்கும் ஜீவனின் மேல் அதிகாரம் கிடையாது. அதிகாரம் உள்ளவர் இயேசு ஒருவரே. அவருக்குள் என் ஜீவன் மறைந்து இருக்கிறது. ஆகவே என்னுடைய ஜீவன் ஒரு நாளில் வெளிப்படும். அது வெளிப்படும் பொழுது அந்த ஜீவன் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பரிசுத்தமாய் இயேசுவுக்கு பிரியமானதாய் இருக்குமா, அல்லது சாத்தானால் சிதைக்கப்பட்டதாய் இருக்குமா? அது பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமானதாக வெளிப்பட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் பின்னால் உள்ள வசனங்களிலே அவன் சொல்லுகிறான். 5ஆம் வசனம், அதுதான் நம்முடைய தியான வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை
அழித்து போடுங்கள். பாதி நமக்கு தெரியும். விபச்சாரம், அசுத்தம், மோகம், காம விகாரம், இந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். அழித்து போடுங்கள். அந்த வசனத்தை இதைத்தான் தியானிக்கணும். இதை தியானிப்பதற்கு எப்படி என்பதை அடுத்த வாரத்திலே நாம் தியானிக்கலாம். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஜீவனை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் எங்களுக்கு சில வார்த்தைகளை வேதத்தில் விளங்கி கொள்ள நீர் கிருபை தந்திருக்கிறீர். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்து இருக்கும் பரலோகத்தில் வாழ்வதையும் அவரோடு இருப்பதையும் நாடி வாழ வேண்டும். இதற்கு தடையாயிருக்கிற எங்கள் மாம்சத்தின் கிரியைகளை உண்டு பண்ணுகிற எங்கள் சரீரத்தில் உள்ள அவயவங்களை நாங்கள் அழித்து போட எங்களுக்கு வழியை கற்றுத்தாரும். நாங்கள் உம்மிடத்தில் அந்த வழியை கற்று அவயவங்களை செயல் இழக்கச் செய்து உமக்குள் பரிசுத்தமாய் வாழ கிருபையை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.